குடும்பத்தில் என்னோடு கூட இருக்கிறவர்கள் காரணமில்லாமல் என்னை பகைக்கிறார்களே. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களோடு இருக்கிறவர்களே உங்களை வீணான பொல்லாப்பை சொல்லி கீழே தள்ள பார்க்கலாம். தாவீதுக்கும் இதே காரியம் நடந்தது. மனுஷர்கள் உங்கள் தலை மேலே ஏறி நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவே மாட்டார். அவர் உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து விடுவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணி ஏற்கனவே வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்றைக்கு ஒரு அழகான வேத வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். Today also we are going to meditate a beautiful words. சங்கீதம் 23:5. Psalms 23:5. உங்க எல்லாருக்கும் நல்ல தரோவா தெரிஞ்சிருக்கும். We all know about this word so thoroughly. சின்ன வயசுல உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. When you were small, your parents would have thought about this word. வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. The Bible says, you prepare a table before me in the presence of my enemies. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். You anoint my head with oil. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup overflows. முதலாவது தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். First of all, David says, you prepare a table before me in the presence of my enemies. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய பேங்க்வெட் தான் நமக்கு முன்னால இருக்கும். When God gives us a blessing, it will be a big banquet in front of us. நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது அங்க உணவகங்கள்ல சாப்பிடும்போது அந்த டேபிள் நிறைய சாப்பாடு வைத்திருப்பதை நீங்க பார்ப்பீங்க. If you go to the land of Israel and when you are called for a banquet, in that table you can see there are so many foods. ஒரு 10-12 bowlsல salads கொண்டு வந்து முதல்ல வைப்பாங்க. The salads will be there in 10 to 12 bowls. அதன் பிறகு மெயின் கோர்ஸ் டேபிள் முழுவதும் நிரப்பி வைப்பாங்க. After that main course, it will be fully arranged in the table. மீன் தான் அவங்களுடைய டெலிகேசி. And meal is a delicacy. விதவிதமான மீன்கள். And we can see different types of fish. அதன் பிறகு டெசர்ட் கடைசியில் வரும். After that we can see dessert will be there in the end. எங்களை இஸ்ரேல் தேசத்து ஊழியர் ஒருவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போன பொழுது, and when we went to Israel, that a servant of God took us to a restaurant. அவர் நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டார். And he ordered so many food. நீங்க எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க என்று சொன்னார். And he said, how much ever you can eat, you can eat. எங்களால அந்த சாப்பாட்டில் கால் பகுதி கூட சாப்பிட்டு முடிக்க முடியல. Even we cannot complete a quarter portion of that food. அவ்வளவு டேபிள் நிறைய சாப்பாடு மீதியாக இருந்தது. And that much there was back in the table, that much of leftovers were there. இன்றைக்கும் கர்த்தர் அப்படித்தான் அவங்க முன்னால ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Today also God prepared a table for you. நீங்க கொஞ்சமா ஆண்டவர்கிட்ட கேட்டு வந்திருக்கலாம். You may be asking for little. ஆனா ஆண்டவர் நீங்க போதும் போதும் என்று திகட்டுகிற வரைக்கும் ஆசீர்வதிக்க போகிறார். But God will bless you. We will say it's enough and enough. முதலாவது காரியம் என்ன? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். And first of all, what God says here is that you prepare a table before me in the presence of my enemies. தாவீதுக்கு இல்லாத சத்ருவே கிடையாது. And David was having so many enemies. அதனால தான் சங்கீதம் 69:4 அவன் சொல்லுகிறான் பாருங்க. That's why we can see in Psalm 69 verse 4 he says, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள். Those who hate me without reason outnumber the hairs of my head. Many are my enemies without cause. வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். Those who seek to destroy me, I am forced to restore what I did not steal.
வீணாக என்னை பகைக்கிறார்கள். and they are causing me to be an enemy without any reason. நான் கர்த்தரையே சார்ந்திருக்கிறேன், But I lean only on God. ஆனால் எனக்கோ எவ்வளவு பகைவர்கள். But see, for me, there are so many enemies. அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனை பகைத்தார்கள். Even his own brothers were causing enmity against him. யுத்தத்திலே கோலியாத்தை அவனுடைய சகோதரர்கள் சந்திக்க ஆயத்தமாக இருந்த பொழுது, When their brothers were about to get ready to meet the Goliath in the war, அவனுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று தாவீதை அந்த யுத்த ஸ்தலத்துக்கு அவனுடைய தகப்பனார் அனுப்பினார். and to give food for the brother in the war zone, David's father sent David in that place. அங்கு போன பொழுது கோலியாத் தேவனை நிந்திப்பதை கண்டு தாவீதால் பொறுக்க முடியவில்லை. In that place, David couldn't bear to see that Goliath is insulting the name of God. பக்கத்தில் இருந்தவர்களிடத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தான். And people who were standing nearby, he asked, "What is happening here?" அதை பார்த்து அவனுடைய மூத்த சகோதரன் எலியாப் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? And looking at this, the elder brother Eliab, what he is saying? 1 சாமுவேல் 17:28 அதை நாம் பார்க்கிறோம். In 1 Samuel chapter 17:28, we can see. நீ இங்கு வந்தது என்ன? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்திருக்கிறாய்? When Eliab, David's oldest brother, asked, "Why have you been here? Are you here to see the war?" உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று தாவீதை திட்டுகிறான். I know how conceit you are and how wicked you are and how your heart is. Like this, he is scolding David. அவனுடைய சொந்த சகோதரர்களே காரணமில்லாமல் அவனுக்கு எதிராக இருந்தார்கள். See, his own brother, without any reason, he is against him. அந்த தேசத்து ராஜா சவுல் தாவீதுக்கு எதிராக அவனை கொலை செய்ய பின்தொடர்ந்து வந்தான். And the king of that land, that is King Saul, he is also against David to kill him. அது போதாதென்று அவனுடைய சொந்த மகன் தாவீதினுடைய ராஜ்யத்தை பறிக்கும்படியாக அவனை வீட்டை விட்டு துரத்துகிறதை பார்க்கிறோம். At the same time, we can see his own son. He is also behind the kingship and he chased away David from his home. 2 சாமுவேல் 15:14 பார்க்கிறோம். In 2 Samuel chapter 15:14, we can see. தாவீது தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிறான், நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம், அப்சலோம் நம்மை தீவிரமாய் வந்து நம் மீது வீணான பொல்லாப்பை செய்து நகரத்தை அழித்து போடுவான் என்று சொல்லுகிறான். And David said to his official that we'll go somewhere and escape ourselves before Absalom could come and kill us. தாவீதுக்கு எவ்வளவு சத்துருக்கள் பாருங்க. See, for David, so many enemies. நீங்க கூட சொல்லலாம், என்னுடைய குடும்பத்துல என்னோடு கூட இருக்கிறவர்கள் காரணமில்லாமல் என்னை பகைக்கிறார்களே என்று. You may also say that in my families, people who are there with me without any reason, they are against me. உங்க வேலை ஸ்தலத்துல உங்களோடு இருக்கிறவர்களே உங்களை வீணான பொல்லாப்பை சொல்லி கீழே தள்ள பார்க்கலாம். You may be saying that people who are there in your office without any reason, they are insulting you and making false accusation against you. தாவீதுக்கும் இதே காரியம் நடந்தது. Same thing happened with David too. சங்கீதம் 66:12 நாம் பார்க்கிறோம். We'll see in Psalm 66:12. அவன் சொல்லுகிறான், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். And he says that you let people ride over our heads. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். We went through fire and water. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிறான். But you brought us to a place of abundance. இப்படித்தான் மனுஷர்கள் உங்க தலை மேல ஏறி நடந்திருக்கலாம். And likewise, human beings would have ride over your head. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவே மாட்டார். But God will never keep silent watching all these things. அவர் உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து விடுவார். And he will make you to be there in a extended boundaries. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணி ஏற்கனவே வைத்திருக்கிறார். And in front of your enemies, God has prepared a big banquet for you. இன்றைக்கு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். Today you may be in pain. ஆனா நீங்க
பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். But you do not forget that you are going to conquer big blessings. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். Because the reason is that a Lord is a good shepherd. தாவீது அதைத்தான் சங்கீதம் 23:1 சொன்னான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. That what David says in Psalms 23:1, God is my shepherd, I shall not want. ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி மேய்க்கிறான் பாருங்க. See how a good shepherd rears his flocks. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மலையின் மேல நேராக ஏற முடியாது. And a sheep cannot climb to a mountain when it is steepy. அதனால அந்த ஆட்டுக்குட்டிகளை அந்த மலையை சுற்றி நடக்க வைக்கிறான். Therefore, what the shepherd does is that he makes the sheep to walk around the mountain. அந்த ஆட்டுக்குட்டிகள் சுற்றி சுற்றி நடந்து வந்து கடைசியில மேல் பாகம் விசாலமான ஒரு இடமாக இருக்கிறது. And the sheep will be walking round and round. Finally, when it reaches the plateaus, அது செழிப்பான இடமாக இருக்கிறது. and it will be a place of flourishing. அந்த இடத்திலே மேய்ப்பன் மந்தைகளை மேய்த்து அந்த மந்தைகளை சந்தோஷப்படுத்துகிறான். In that green pastures, the shepherd will lead the sheep and makes the sheep happy. அப்படித்தான் நீங்க கூட எல்லா பாதையின் வழியாகவும் சுத்தி 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 நடந்து வந்திருக்கலாம். Even we may be that we have went around lots of path and went round and round. இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாதவர்களை எல்லாம் சந்தித்திருக்கலாம். And because of this evil people, you have gone through this path. பொறாமை பிடித்தவர்கள் உங்களுக்கு எதிராக உங்கள் மனதை துன்பப்படுத்த அநேக காரியங்களை செய்திருக்கலாம். People who are filled with jealousy, they have caused you evil thing and they have made you to go through this path. ஆனா எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். But for each and everything today, God is going to bring an end. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Because God has prepared a table in front of you. நீங்க கேட்கிறதற்கு, நீங்கள் நினைக்கிறதற்கு, வேண்டிக் கொள்ளுகிறதற்கு அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். Even you ask, even you think, more than that, God is going to give it to you. ஒரு விருந்து வீட்டுக்கு போகும்போது அவங்க தயாரித்து வைத்திருக்கிற சாப்பாட்டெல்லாம் சமைச்சு வச்சு ஒரு டேபிளில் வச்சிருக்கும்போது நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது, when we are going to a house which is called for a banquet and the food which is prepared and kept ready for us, நாம தனியாக போய் அந்த உணவை எடுத்து சாப்பிட முடியாது. we cannot go by ourselves alone and eat that food. இந்த இந்தியன் கல்ச்சர் படி அவர்கள் நமக்கு பரிமாறுகிறார்கள். According to Indian culture, they should serve us. அவர்களே சாப்பாடு தயாரிக்கிறார்கள். They themselves cook and prepare that food. இது போலதான் ஆண்டவரும் உங்களுக்கு ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதத்தையும் தயாரித்து வைத்திருக்கிறார். Likewise, God has already kept ready all the blessings. என்னதான் சத்துரு நினைத்தா கூட அந்த ஆசீர்வாதத்தை அவனால திருடவே முடியாது. Whatever the enemy has planned, the evil plans against us, but he cannot prosper. நாம கூட இதெல்லாம் அறியாமல் இருக்கலாம். And even we maybe think that it cannot be destroyed. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சில நேரங்கள்ல நம்மால புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். And the blessings which God has kept for us, we cannot understand. ஆனா பிசாசுக்கு அது நல்லா தெரியும். But Satan knows it well. அதனால்தான் எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்ள, நம்மை கொல்ல, நம்மை பரியாசம் பண்ண அவன் சேர்ந்து வருகிறான். அநேக ஜனங்களோடு, பிசாசின் பிள்ளைகளோடு சேர்ந்து வருகிறான். That's why to plunder everything, to pluck everything, he comes around with many evil souls so that he can remove all the blessings from us. ஆனா ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அவருடைய சமூகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை அவனால எடுக்க முடியுமா? But is that the blessings which God has kept for us, the blessings which God has prepared for us, whether he can take that thing? அத்தனையும் உங்களை தேடி வருகிறது பிரியமானவர்களே. Dear people of God, all these blessings are coming in search of you. நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கிறோம், the best is yet to come. And
In English, we see the best is yet to come. ஆண்டவர் நன்மையானவைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். And God has kept the good things for us. நீங்க எதை செய்தாலும் அதை ஆண்டவர் வாய்க்கும்படி செய்ய போகிறார். And whatever you do, God will make it prosper. இப்படித்தான் யோசேப்பு தன்னுடைய உயிரை போல நேசித்த தன்னுடைய சகோதரன் பென்யமீனுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். And likewise we can see Joseph, who loved his brother Benjamin like his soul, he kept ready everything for him. ஆதியாகமம் 43:16 அதை நாம் பார்க்கிறோம். In Genesis chapter 43 verse 16 we can see. அவன் தன்னுடைய விசாரணைக்காரனை அழைத்து, என்னுடைய சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, என்னுடைய தாயின் சகோதரன் பென்யமீன் வந்திருக்கிறான், அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு ஆயத்தம் பண்ணு என்று சொல்லுகிறான். When Joseph saw Benjamin with them, he said to the steward of his house, "Take these men to my house, slaughter an animal and prepare a meal, because these are my brothers." இன்னும் ஆதியாகமம் 43:34 பாருங்க. Here also we can see in Genesis chapter 43 verse 34. அதுல வேதம் சொல்லுகிறது, அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible also records that when portions were served to them from Joseph's table, Benjamin's portions was 5 times as much as anyone else. யோசேப்பு அவனே அவனுடைய சகோதரர்களுக்கு பங்கிட்டு சாப்பாடு கொடுக்கிறான். See, Joseph, he himself divided and make a share for his brothers. ஆனால் அவனுடைய பிரியமான சகோதரன் பென்யமீனுக்கு 5 மடங்கு பங்கை கொடுக்கிறான். But for his beloved brother Benjamin, he gave 5% more shares to his brother. அப்படித்தான் நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். This how you all people are the loved ones of God. நீங்க 1 மடங்கு கேட்டா ஆண்டவர் 5 மடங்கு தருவார். If you are asking for 1%, God will give you 5%. உங்க படிப்புலயும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. And even in your studies also you can say, ஆண்டவரே எனக்கு 5 மடங்கு ஞானம் வேண்டும். Lord, give me 5% of wisdom. ஆண்டவரே எனக்கு 5 மடங்கு பலன் வேண்டும். Lord, you give me 5% of strength. என்னுடைய பிசினஸ்ல 5 மடங்கு லாபம் வேண்டும். Lord, in my business 5% of prosperity should be there. எனக்கு சொந்தமானவர்களுக்கு, எனக்கு பிரியமானவர்களுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேளுங்க. And to the people who are very close to me, my relatives, Lord, give them 5% more increase in their blessing. ஆண்டவர் கட்டாயம் தருவார் பிரியமானவர்களே. Surely God will give it to you, dear ones. ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் பிரியத்தின்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் பங்கிட்டு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. And we can see that according to his plan, he gives his blessing to all his people. ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு பங்காக இருக்கிறார். And more than anything, God is our portion. நாம் இயேசுவை நம்முடைய பங்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. When we take Jesus our portion, Jesus our position, we have great blessings. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 6:35 That word only we can see in John chapter 6:35. ஜீவ அப்பம் நானே, I am the real bread. என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். Whoever comes to me will never go hungry. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். And whoever believes in me will never be thirsty. ஆண்டவர் தான் நமக்கு அருமையான ஆகாரமாக இருக்கிறார். See, God himself is a good food for us. நாம் அவரையே நம்முடைய ஆகாரமாக எடுத்துக்கொள்வோம். And we will take him as our bread. எங்களுடைய பேத்தி கேட்டின் இடத்திலே நான் சொல்லிக் கொடுத்த முதல் வசனம் இதுதான். And this is the first word which I taught to my granddaughter Caitlin. ஜீவ அப்பம் நானே. I am the real bread. அவ வாயில ஜீவன் வரவே வராது. And in her mouth she cannot utter the word real bread. நான் ஜீவன் சொன்ன உடனே அப்பம் நானே என்று சொல்லிவிடுவாள். When I say life, she will complete the word with bread. ஆம், அவரே நமக்கு அப்பமாக இருக்கிறார். He is our bread. இந்த அப்பத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். And he gives this bread each and every day. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
அவர்கள் அறியாத ஒரு அப்பத்தை வானத்திலிருந்து கொடுத்தார். For the people of Israelite, God gave a bread which cannot be destroyed from heaven. அந்த அப்பம் தான் இயேசு. And that bread is Jesus. அவங்களுக்கெல்லாம் புரியவே இல்லை, இது என்னது இது என்னது என்று கேட்டாங்க. And they couldn't understand. They were asking, what is this? What is this? ஆனால் இயேசுவே சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே என்று. But Jesus himself says, I am the bread of life. அவரை நாம் இறுக இன்றைக்கு பிடித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. Dear people of God, we'll hold Jesus tightly. என்னதான் பாடுகள் வேதனைகள் உங்களுக்கு வந்தாலும், Whatever sufferings or pain it may come, நீங்கள் பயப்படவே வேண்டாம். you need not be afraid. சத்துரு உங்களை வெகு நாள் மரித்தவர்கள் போல உங்களை நெருக்கி இருளிலே இருக்க பண்ணுகிறான். And Satan wants you to be as a dead person, and he wants you to be in a darkness. நீங்க அழுதுட்டே இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். He wants us to always keep on crying. ஆனா ஒரு நாளும் நீங்க பயப்படாதிருங்க பிரியமானவர்களே. Dear people of God, you need not be afraid at any moment. இந்த நாட்கள்ல அநேக யங்ஸ்டர்ஸ் டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. Nowadays we can see many youngsters are going in depression. அவங்க சந்தோஷத்தை தேடி தேடி பார்த்து கிடையாமல் இருள்ல உட்கார்ந்துக்கிறாங்க. And they are going behind joy, but they couldn't find joy, and they are staying back in darkness. எதுக்கு இந்த பயம்? Why we need to have this fear? அவங்க ஃபியூச்சரை பார்த்து பயப்படுறாங்க. And looking at your future is getting afraid. நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போதோ, நாம் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவோமோ என்ற பயம். And there is a fear, how my future is going to be, how am I going to come in my future? ஆனா ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு பயம் உண்டா? But if God is there with us, then why should we need to be afraid? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. And the fullness of love covers all sins. அந்த அன்பான இயேசு நமக்குள்ள இருக்கும்போது இந்த பயம்லாம் ஓடி போகிறது. And when this loving Jesus is there inside our heart, all this fear will go away. இன்னைக்கு நீங்க ஏசாமியை பார்த்து சொல்லுங்க, ஜீவ அப்பம் நீரே அப்பா எனக்குள்ள வந்து தங்கும் என்ற ஒரு இடத்துல கேளுங்க And பிரியமானவர்களே. today also look to Jesus Christ and say that, Lord, you are the bread of life, and you come and stay inside me. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை அப்பமாக தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. Dear ones, whosoever is watching this program, you accept Jesus Christ as the bread of life. அப்படித்தான் கிடியன் ஜெயநேசன் என்ற ஒருவர் இயேசுவை இறுக பிடித்துக் கொண்டார். Likewise, we can see Gideon, he hold Jesus so strongly. அவர் ஒரு 25 வயசுலயே பிசினஸ் ஆரம்பித்தார். And he started his business by the age of 25. ஆனா திடீர்னு அவருக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகி 32 லட்சம் லாஸ். And suddenly he faced loss in business, and 32 lakhs were lost. இவ்வளோ பெரிய தொகையை எப்படி நான் செலுத்த போகிறேன் என்று மலைத்து போனார். And he was so stumbled that how am I going to pay this big amount? அவரும் அவருடைய தாயாரும் தான் வீட்டில் இருந்தாங்க. He and his mother is staying in home. அவங்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, ஒடுக்க துணி இல்லை, படுக்க வசதி இல்லை, தவித்து போனார்கள். They don't have food to eat, they don't have clothes to wear, they don't have any good things, and they were just in pain. கடைசியில் பெங்களூர் பிரேயர் டவர் ஃப்ரேசர் டவுனில் இருக்கிற அந்த பிரேயர் டவருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. Finally, he prayed in Bangalore prayer tower, Fraser town. It's there. He made a call and get prayed. அந்த சகோதரின் இடத்துல ஃபோன் பண்ணும்போது அவங்க 2 பேர் கையிலையும் பாய்சன் பாட்டில் இருந்தது. And when that prayer warrior was praying for that person, in the hands of this man there is poison. நாம் சாகிறதுக்கு முன்னால ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம அதுக்கு பிறகு சாகலாம் என்று நினைத்தார்கள். And he thought that before I die, I'll make a prayer, and then after that I'll die. என்ன ஆச்சரியம்! அவங்க ஜெபம் பண்ணும்போது அந்த தொலைபேசியில் இருக்கிற பிரேயர் வாரியர் சொன்னாங்க, சாவு உன்னுடைய கஷ்டத்துக்கு முடிவில்லை. And what a great surprise! The prayer warrior who made a prayer in the phone call said that death is not going to be an end of you. எதிர்காலத்தை குறித்த உங்கள் பயத்தை எடுத்து போட்டு ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். And that prayer warrior prayed that you remove the fear about your future and hold Jesus tightly, like that they prayed.
என்ன ஆச்சரியம், அந்த ஃபோன் காலை வச்ச உடனே அடுத்த ஒரு ஃபோன் கால் ஒரு புது கம்பெனியிலிருந்து அவங்களுக்கு வந்தது. And what a great surprise when he ended the phone call, a next phone call immediately rang that saying that you are getting a new job from a new company. அவங்க சொன்னாங்க, உனக்கு இந்த ஜாபை கொடுக்குறோம், சேர்ந்துக்குவியா என்று சொன்னார்கள். And they said, we are offering this job, will you join? அந்த ஜாபில் இருந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைத்து எப்படியாவது இந்த 32 லட்சம் கடனை அடைக்கணும்னு சொல்லி ரோடெல்லாம் போய் உழைப்பாங்க, காரு கழுவுவாங்க, நியூஸ் பேப்பர் வைப்பாங்க. And he worked hard day and night. He used to do all the menial job like washing the car and doing works in the road, and somehow he did that thing. அதன் பிறகு அவர்களுக்கு கையில் கிடைத்த அந்த கொஞ்சம் பணத்தை இந்த பெங்களூர் பிரேட்டர் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. And the small amount which he earned, he gave to Bangalore Prayer. என்ன ஆச்சரியம், 3 மாசத்துல அந்த சகோதரருக்கு பதவி உயர்வு வந்தது. What a great surprise. Within 3 months his post got exalted. அந்த ப்ரமோஷன்ல கிடைத்த அமௌண்ட்டையும் புதிதாக கட்டி கொண்டிருந்த அந்த ஃப்ரேசர் பிரேட்டருக்கு என்று பில்டிங் ஃபண்டாக கொண்டு வந்து கொடுத்தார். And as he got incentives in promotion, he offered as money to Prayer building fund of Bangalore. அதன் பிறகு அவருக்கு வெளிநாட்டுல வேலை செய்கிறதற்கு ஜாப் ஆஃபர் வந்தது. After that, he got a job offer to work in abroad. அவர் வெளிநாட்டில் வேலை செய்து இன்றைக்கு வசதியாக சந்தோஷமாக இருக்கிறார். தொடர்ந்து ஜெப கோபுரத்திற்கு காணிக்கையை அனுப்பி கொண்டிருக்கிறார். Right now he is working in abroad, and now he is in a good stature, in good position, and he is sending his offering to Prayer Tower. ஆண்டவர் அவருக்கு ஏற்கனவே இந்த பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். See, God has already prepared the table for him. அவர் இயேசுவை பிடித்து கொண்ட பிறகுதான் அவருடைய கண் திறக்கப்பட்டது. And when he hold Jesus Christ, that time his eyes got open. இயேசுவுக்காக அவர் காணிக்கை கொடுத்த பிறகு இந்த ஆசீர்வாதத்தை அவரால் பார்க்க முடிந்தது. And for Jesus, when he gave his offering, he could see all the blessings. உங்களுக்கும் கர்த்தர் அதையே செய்வார் பிரியமானவர்களே. Dear people of God, for you also God will do the same thing. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். God has prepared a big banquet for you. அடுத்ததாக தாவீது சொல்லுகிறான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று. And next we can see David says, you anoint my head with oil. பொதுவாக உலக பிரகாரமாக எண்ணெய் எதற்கு நாம் தலையில வைக்கிறோம்? Worldly standards, why we apply oil in our head? நாம் பார்ப்பதற்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் என்று எண்ணெய் பூசுகிறோம். And we should look fresh. For that reason we apply oil. ஏசாமியும் சொல்றார் மத்தேயு 6:17, நீ உபவாசம் பண்ணும் பொழுது உன் தலையில எண்ணெய் பூசி முகத்தை கழுவு என்று சொல்லுகிறார். And Jesus also says in Matthew chapter 6 that when you fast and pray, you apply it in your oil. ஆண்டவர் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கை கொடுக்கும்படியாக இந்த எண்ணெயை, இந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். So that it will give a refreshment. This anointing of oil is given by God. அதனால தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 51:12-13. And that what David says in Psalms chapter 51 verse 12 and 13. உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். Restore to me the joy of your salvation. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். And grant me a willing spirit to sustain me. அதன் பிறகு என்ன சொல்லுகிறான் பாருங்க. And after that what he says? அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். Then I will teach transgressors your way. பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லுகிறான். So that sinners will turn back to you. நான் அபிஷேகம் பெறும் பொழுது இப்படியாக ஜெபித்திருக்கிறேன். When I received the anointing, likewise I prayed. ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்டேன். And I prayed to God, Lord, you fill me and fill me. ஆனா தாவீதை போல நான் சொல்லல, ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு உபதேசிக்க போகிறேன், மற்றவர்களை மனம் திரும்ப செய்ய போகிறேன், அதனால என்ன அபிஷேகம் பண்ணோம் என்று கேட்கவில்லை.
But I never prayed like David that I'll teach the transgressor, I will make the sinners to turn back to you. ஆனாலும் ஆண்டவர் என் மீது இரக்கம் கொண்டு தம்முடைய ஆவியை ஊற்றினார். And God had his mercy on me and he poured out his spirit on me. அந்த நாட்கள்ல நான் ஊழியம் செய்வேன் நினைச்சு கூட பார்க்கல. During those days, I never thought that I will do ministry for God. ஏதோ என்னுடைய கணவரின் பெற்றோர் ஆவியினால நிரம்பி ஊழியம் செய்றாங்க, அதனால நானும் அபிஷேகம் பெறணும் என்று சொல்லி தான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். And during those days, I prayed that my husband is doing ministry and the parents are doing ministry. I should receive the Holy Spirit power. ஆனா ஆண்டவர் என்னை தம்முடைய ஆவியினால் நிரப்பின பிறகு சும்மா இருக்கவே விடல. But after receiving the power of God, he never made me to stay back. அபிஷேகம் பெற்ற உடனேயே அங்கிருந்த ஆண்டுடைய ஊழியக்காரர் ஒருவர் சகோதரர் செல்வராஜ் என்று என்னை அழைத்து சாட்சி சொல்ல முன்னால வர வைத்தார். Immediately after receiving the anointing of God, the man of God named as Selvaraj, he asked me to share the experience. என்னால முன்னால வந்து பேசவே முடியல. I cannot come in front and talk. கர்த்தருடைய ஆவியினால நிரம்பின அந்த சந்தோஷத்தினால கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. Because I was filled by the power of Holy Spirit, I was shedding my tears. அதன் பிறகு எங்களுடைய தாயார் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் பேசுவதற்கு முன்பு என்னை பேச வைப்பார்கள். And after that, my dear mother, Dr. Stella Dinagaran, before she could speak, she will ask me to speak. நான் நடுங்கிக் கொண்டுதான் பிரசங்கம் பண்ணுவேன். And I'll be trembling with fear, then only I go for sharing the word of God. ஆனால் ஜெப நேரத்திலே ஆண்டவர் தம்முடைய ஆவியை வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுவார். And during the time of prayer, God will send and pour out a spirit on the youngsters. பெங்களூர்ல முதல் முறையாக நான் சாட்சி கொடுத்த பொழுது அபிஷேகத்தினால கர்த்தர் ஜனங்களை நிரப்பினதை என்னால பார்க்க முடிந்தது. In Bangalore, when I testified about my experience for the very first time, I could see how God anointed the youngsters. ஜெப நேரத்துல நானே கண்ணை திறந்து என்னதான் நடக்குது பார்க்கலாமே என்று பார்த்தேன். During the time of prayer, I myself opened my eyes and I was watching what is happening. எல்லாரும் அந்த மைதானத்துல இருந்த அத்தனை பேரும் ஆவியினால நிரம்பினாங்க. And all people who are there in the ground, they all were filled with the power of Holy Spirit. அதுல ஒரு பஸ் டிரைவர் ஓடி வந்து சாட்சி சொன்னார். And in that, a bus driver, he came to the stage and he testified. எனக்கு கால்ல அடிபட்டதுனால பஸ் ஓட்ட முடியாம முடமாய் வீட்டுல படுத்து கிடந்தேன். And because I got hurt in my leg, I cannot drive bus. I am lame and I was there in my house. ஆனா இங்க கர்த்தர் என்னை நிரப்பின பிறகு ஆண்டவர் என் கால்ல புது சுகத்தை கொடுத்திருக்கிறார். இனிமேல நான் பஸ் ஓட்ட முடியும், என் குடும்பத்தினருக்கு சம்பாத்தியம் பண்ணி என்னால கொடுக்க முடியும் என்று சாட்சி சொன்னார். And he testified that after coming here, God blessed me, he anointed me, he has given me a new healing. Henceforth, I can drive the bus and I can give earnings to my family. அப்படி படிப்படியாக கர்த்தர் என்னை ஊழியத்திலே பயன்படுத்த ஆரம்பித்தார். Likewise, step by step, God led me in ministry. தமிழ்ல நம்ம பார்க்கிறோம், இறைக்கிற கிணறு தான் ஊரும் என்று. And in Tamil also, Proverbs, wherever there is water, that water will be increasing. நம்ம எவ்வளோ அதிகமாக ஆண்டவருக்காக உழைக்க நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக கர்த்தர் நம்மை நிரப்பி கொண்டே இருப்பார். And how much ever time you are giving to God, that time God will keep on filling you. நான் ஊழியத்திலே அதை பார்த்திருக்கிறேன். And I have seen this in my ministry. அதிகமாக பிரசங்கிக்க நான் ஆரம்பித்த பொழுது அதிகமாக கர்த்தர் என்னை நிரப்பினார். And when I started to preach more and more, God started filling me more and more. என் கணவர்கிட்ட கூட சில நேரம் சொல்லுவேன், என்ன இப்படி டைட்டா ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு ஊரா பெட்டியை தூக்கிட்டு போறதுக்கு தான் சரியா இருக்குது என்று சொல்வேன். And sometimes I share with my husband also, what is this you have scheduled so tightly, even every time I have to carry the suitcase and go to all the places. ஆனா இன்னைக்கு அது என் கணவர் அப்படி செய்தது நல்லது என்று நினைக்கிறேன். But today I think that what my husband did is good for me. அதிகமாக ஆண்டவருக்கு உழைக்க நான் ஆரம்பித்த பொழுது கர்த்தர் என்னை அதிகமாக நிறைத்திருக்கிறார்.
When I started working hard for God more and more, God started using me more and more. கர்த்தர் உங்களை அது போல உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாராக. Same way, God will also anoint your head with oil. நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என்ன நிரப்பும், நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறவளாக இருப்பேன் என்று ஆண்டவரிடத்திலே ஒரு உறுதிமொழியை கொடுங்க பிரியமானவர்களே. Yes, dear people of God, you also can ask that, Lord, I will preach to others, I'll do ministry for others, and that time God will fill you. கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். And God will honor that. நீங்க பெரிய மேடையில நின்று பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. It is not that you need to stand in a big stage and talk. கர்த்தர் உங்களை அவருடைய வழியிலே பயன்படுத்துவார். God will lead according to his ways. நீங்க சொல்றதெல்லாம், ஆண்டவரே நான் உமக்காக ஊழியம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. You need to say only one thing, is that, Lord, to do ministry for you, I surrender myself. அப்பொழுது உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். That time God will anoint your head with oil. அடுத்தது மூன்றாவதாக தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. And third part we can see David says that my cup overflows. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய பாத்திரத்தை நிரப்ப ஆசையா இருக்கிறார். God always wants to fill our cup. யோவான் 15:11 இயேசுவானவர் சொல்லுகிறார், In John chapter 15 verse 11, Jesus says, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். You will be filled with my joy. Yes, your joy will overflow. இங்கிலீஷ்ல அழகா இருக்கிறது. You will be filled with my joy and your joy will overflow. In English it says so beautifully, you will be filled with my joy. Yes, your joy will overflow. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். And God wants to use you like this kind of a vessel. ஆண்டவர் கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பொழுது அந்த வேலைக்காரர்களை அந்த ஜாடிகள் நிறைய நிரப்பும்படி சொன்னார். And we can see in the incident of Cana's wedding, when the servants were filling the jar with water, Jesus asked them to fill till the brim. அவர் சும்மா சொல்லியிருக்கலாம், அந்த ஜாடியை நிரப்புங்க என்று. He could said simply that you just fill the jar with water. ஆனால் அந்த ஜாடிகள் நிரம்பி வழிய வேண்டும் என்ற விருப்பத்தோடு அதை கடைசி வரைக்கும் அந்த ஜாடியின் மூடி வரைக்கும் நிரப்புங்க என்று சொன்னார். But the jar should be filled and it should be overflowing. Jesus said to them that you fill the jar completely. அப்படி நிரப்பும் போது அது நிரம்பி கீழே கொட்டும் இல்லையா? And when it is filled in this way, it will overflow. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறார். And we have a God in that kind of manner. என் பிள்ளைங்க சந்தோஷத்தினால நிரம்பி வழியட்டும் என்று விரும்புகிறார். And Jesus wants us that his children should be filled with joy. அதற்காக இயேசு கடினமான பாதை வழியாக கடந்து சென்றார். For that reason Jesus went through a difficult path. ஆண்டவர் அவருக்கு ஒரு கொடூரமான பாத்திரத்தை குடிக்க கொடுத்திருந்தார். And for him they gave him a bitter cup. வெளிப்படுத்தல் 14:10 அதை பார்க்கிறோம். And in Revelation chapter 14:10 we can see அந்த கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட உக்கிரமான மது அந்த பாத்திரத்திலே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible also records that they too will drink the wine of God's fury, which has been poured full strength into the cup of his wrath. அந்த கசப்பான மதுவை ஆண்டவருக்கு குடிக்க பிரியமில்லாமல் ஆண்டவர் இயேசு ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணினார். And he doesn't want to drink that bitter drink, so that time he was praying to Father God. மத்தேயு 26:39 ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று கதறுகிறார். In Matthew chapter 26 verse 39, Jesus prayed to God. Going a little further, he fell with his face to his ground. My Father, if it is possible, may this cup be taken from me. ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஜெபிக்கிறார். And still he says, yet not as I, but according to your will, let it be done. அந்த கசப்பான மதுவை குடித்து முடித்து அதன் பிறகு
இனிப்பான ரசத்தை அதே பாத்திரத்திலே வைத்து நமக்கு குடிக்க கொடுக்கிறார். See, he had that bitter drink from that cup, and after that, for us, he has given us a sweet wine so that we could have. அதனால்தான் நாம் சந்தோஷத்தின் ஆவியினால நிரம்புகிறோம். Therefore, only we are filled with the spirit of joy. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாரும் ஒரு வீட்டுல கூடி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அப்படித்தான் நிரப்பினார். And we can see in Acts chapter 2, as the disciples all were gathered, in that way, God filled the people with his anointing. அவங்க பலவிதமான பாஷையில பேச ஆரம்பித்தாங்க. And they started speaking in different tongues. வேறு வேறு பாஷைகளை பேசுகிறவர்களுக்கு அது புரிய ஆரம்பித்தது. And they were speaking in different language. As people were there with their own language, they could understand that language. ஒரு சிலர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. And some people, they were surprised looking at them. ஆனா வேறு சிலர் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? 13ஆம் வசனத்துல பாருங்க. And some other people, what they said, we can see in 13th word. இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறவர்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். And they had drinked with alcohol and they were insulting him. நம்ம கர்த்தருடைய ஆவியினால நிரம்பும் பொழுது அப்படித்தான் குடித்து வெறித்திருக்கிறவர்களை போல சந்தோஷமாக கர்த்தருடைய சமூகத்திலே களி கூறுகிறோம். When we are filled with the Spirit of God, we look like we are drunk and we are there into that fullness measure of joy. மதுபானம் குடிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நேரம் தான் சந்தோஷம் கிடைக்கும். And people who are having wine, on that particular time only they have that joy. ஆனால் நமக்கோ எப்பொழுதும் சந்தோஷம். But for us, we have a joy which is permanent. அதுவும் எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்குமா? And what kind of joy we'll have? 1 பேதுரு 1:8 நம்ம பார்க்கிறோம். In 1 Peter chapter 1:8 we can see, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. and we'll have unmeasurable sound. We cannot explain that kind of glorious joy we'll நம்ம have. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. And our cups is overflowing. நம்ம சிரிக்கிறோம். And we are laughing. நம்ம குதிச்சு நடனமாடி ஆண்டவரை துதிக்கிறோம். And we are praising and we are just dancing and praising him. இப்படிப்பட்ட ஆனந்த தைலத்தை தான் உங்க பாத்திரத்துல ஊற்ற போகிறார். And like this kind of joyous anointing, God will pour out in your vessel. உங்க தலையிலிருந்து எண்ணெய் நிரம்பி கால் வரைக்கும் இறங்க போகிறது. And the oil will be poured on your head and it will overflow and it will just reach to your leg. ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? And shall we all look to God so that whatever blessings which God has kept for us will receive that. ஸ்தோத்திரம் அப்பா. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போமா? Shall we all stand to our feet and will praise God for a while? நீங்க கஷ்டத்தோட வேதனையோட இன்னும் துக்கத்தோட தோல்வியோட இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம். You may be come in this place with all kind of failures, with losses, with agony. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் உங்களுக்கு கொடுக்க போகிறார். But today God is going to give His Spirit, His anointing without measure. எல்லாரும் நம்மை கர்த்தர் நிரப்பும்படி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வதல்ல, கர்த்தரே நம்மை நிரப்பும்படியாக நம்மை விட்டு கொடுக்க போகிறோம். Shall we all give space so that God will fill with the Spirit, will give space to Him? தாவீது சொன்னா, ஆண்டவர் எனக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு எண்ணெயை கொடுக்கிறார், ஆண்டவர் என் பாத்திரத்தை நிரப்புகிறார் என்று. David said that God, you have prepared a table for me. You're anointing my head with oil. My cups will overflow. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை தாரும் என்று கேட்போமா? Shall we all ask that, Lord, you give me this blessing? ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Shall we all praise God for a while? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்துல வாயை திறந்து சந்தோஷமாக ஆண்டவரை துதிக்க போகிறோம். We'll open our mouth and we'll praise with joy and we'll say thank you Jesus. நீங்க யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண உங்கள் வாயை திறந்து ஆண்டவரை துதியுங்கள் பிரியமானவர்களே. Whosoever you may be, but you open your mouth and you praise God. கர்த்தர் இறங்குகிறார். And God has come to this place. இப்பொழுது கர்த்தரே ஆவியானவராக இறங்குகிறார்.
And Holy Spirit, He is coming with the Spirit and His power. கர்த்தரே ஆவியானவர், And Lord is the Spirit. அவரே உங்களுக்குள்ளே வருகிறார். And He Himself is coming inside you. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Just keep on வாயை praising. திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Open your mouth and thank Him. Thank you Jesus. Thank you, Jesus. Thank you Jesus. Thank you, Jesus. இப்பொழுது ஊற்றும் அப்பா. Right now you fill உம்முடைய them. ஆவியை ஊற்றும் அப்பா. Lord, you pour out His Spirit. நீர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் அப்பா. Lord, you are a God who's whatever you said, you will complete it. இந்த நேரத்திலே உம்மை பெற்றுக்கொள்ள ஆசையாக வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. Lord, right now people have gathered here and people are watching in the program. Lord, you fill them with your Spirit. ஒருவருடைய பாத்திரமாவது காலியாக இருக்கக்கூடாது சுவாமி. No one's cup should be empty, O Lord. அப்பா நிரப்பும் சுவாமி. Lord, you fill them. நிரப்பும் அப்பா. Lord, you fill them. ஆண்டவரே நீர் கசப்பான மதுவை கொடுத்தீரப்பா. Lord, for us you had that bitter drink. ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக. So that we will have joy. அதை நினைத்து உமது பிள்ளைகளை நிரப்பும் சுவாமி. Lord, thinking about this, fill your children. இப்பொழுது நிரப்பும். Right now you fill them. இப்பொழுது நிரப்பும். Right now you fill, O நம்முடைய Lord. ஆவினால் ஒவ்வொருவரும் புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. Lord, fill each and every one with your Spirit. Let them have a new anointing, புது பலன், new strength, புது சுகம், new healing, புது ஆசீர்வாதம் new blessings. இறங்குகிறது. It is coming down. இப்பொழுது இறங்குகிறது. Coming down. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வருகிறது. And instead of your shame, there is double portions of strength. நீங்க எங்கெல்லாம் துக்கப்பட்டு தலை குனிந்தீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் கனம் பண்ணுவார். And wherever you have put your head down, in that same place God will honor you. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னால கனம் 2 மடங்கு வருகிறது. In front of your friend, there itself God is honoring you in 2 portions. இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுப்பீராக. Lord, as children are waiting for their marriage, you give them the right partner. புது பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Children who are thinking about their new business, Lord, you give them the right job. புது வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. People have started with their new life, you bless them, Lord. குழந்தைக்காக காத்திருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. And people are waiting for children, Lord, you bless them. புது வீட்டிற்காக காத்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. Lord, people who are waiting for new house, Lord, you bless them. புது சுகத்திற்காக வெகு நாட்கள் காத்திருக்கிறவர்களை சுகத்தை தருவீராக. Lord, people are waiting for new healing, and Lord, you bless them with your healing. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. Let all the olden things, let it get away. பழைய சாபங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மறைகிறது. The old curse and old losses are disappearing. புது பலன், புது ஆசீர்வாதம், புது சுகம் இறங்குகிறது. New blessing, new strength, new healing. Right now it's coming down. அப்பா, அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. Lord, you have blessed each and everyone without measure. For that we thank you. அப்பா, பெஸ்ட் பிளெஸிங்ஸ் நீர் அவர்களுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. Lord, we thank you that you are giving best blessings to your children. நன்றி அப்பா. Thank you, Father. தொடர்ந்து மத பிள்ளைகளோடு கூட இருந்து கிரியை செய்து கொண்டே இருப்பீராக. Lord, continue to lead them and be with your children. அவர்கள் சத்துருக்கள் வெட்கப்படும் அளவுக்கு அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. Lord, you bless your children so that their enemies will be put to shame. அவர்கள் பற்களை கடித்து கொண்டு கரைந்து போகட்டும். And let them bite their teeth and they let them get disappeared. மத பிள்ளைகளுக்கோ நல்ல ஆசீர்வாதங்கள் தேடி வருவதாக. But for your children, good blessing should come in search of them. இந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நரகத்திலே தூக்கி எறிகிறேன். And whatever things are standing as a hindrance for these blessings, we just put all these things towards hell. எந்த சத்ருவும் எங்களுக்கு எதிராக வர முடியாது. No enemies can come against you. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற இந்த பந்தியை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. Lord, we take the blessings, the table which you have prepared for us, Lord. அப்படியே ஆசீர்வதிப்பீராக. Lord, in that same manner you bless எங்கள் us. சத்துருக்களுக்கு முன்பாக ஆசீர்வதிப்பீராக. Lord, you bless us in front of our enemies. நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வீராக. Lord, you make us heads to be lifted up. இயேசுவின் நாமத்தில் In Jesus' name we ask this prayer. ஆமென். God Amen. bless you.
கோயம்புத்தூர் காருண்யா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர். உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள், குறிப்பாக குழந்தை பாக்கியம், கடன் தொல்லை, தீராத நோய், திருமணத்திற்காக காத்திருத்தல், சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள். எங்களுக்கு திருமணமாகி 19-20 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. பெதஸ்தானம் வந்து ஜெப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்களுக்கு ஜெப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து 2 பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்காரு. வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ண போகிறோம். இயேசு வருவார், அவருடைய ஆணிபாய்ந்த கரங்களை வைப்பார், அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நடைபெறும் நாள் ஜூலை 7ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள 9487846601 என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்தரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள். ஜூலை 7ஆம் தேதி பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம்.